புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சீனி மோகன் அவர்களின் சிறுகதைகளில் இன்று வாசிக்கப் போகும் கதை இரவுகள் உதிரும். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சௌந்தர்யா வெகு வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். கடக்க வேண்டிய தூரம் அனைத்தையும் இப்போதே கடந்துவிட வேண்டும் என்ற வேகத்துடன் நடந்து கொண்டிருந்தாள். ஒரு கல்யாண காட்சி. கன்னிப்பெண்ணே, வாயு உனக்கு முதல் கணவனாவான், கந்தர்வன் உனக்கு இரண்டாவது கணவனானான், அக்னி மூன்றாவது கணவனானான், மனித பிறவியைச் சேர்ந்த நான் உனக்கு நான்காவது கணவனாகிறேன். நானும் என் வீடும் சுகம்பெற நீ என்னிடம் வந்து சேர்ந்தாய். காற்றினால் அமைதியையும், கந்தர்வனால் அழகையும் குரலையும், அக்னியால் செல்வத்தையும் குழந்தை பேற்றையும் அருளப் பெற்றிருக்கிற பெண்ணே, உன்னை நான் மகிழ்வுடன் வரவேற்கிறேன். கிழக்கை காக்கின்ற இந்திரனும், மேற்கை காக்கும் வர்ணனும், வடக்கை காக்கும் குபேரனும், தெற்கை காக்கும் யமனும், வடகிழக்கை காக்கும் பூமியும், வடமேற்கை காக்கும் வாயுவும், தென்கிழக்கை காக்கும் அக்னியும், தென்மேற்கை காக்கும் சூரியனும் ஆகிய அஷ்டதிக்கு பாலகர்களும் உன்னையும் என்னையும் காத்து ரட்சிப்பார்கள். ஆமென் என்று சொல்லிவிட்டு சௌந்தர்யா கல்யாண கனவிலிருந்து விடுபட்டு கலகலவென சிரித்தாள். திடீரென்று சிரிப்பை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தாள். தன்னை யாரும் பார்க்கவில்லை. பார்த்தால்தான் என்ன? என்னவா? பைத்தியம் என்று சொல்வார்கள். சொல்லட்டுமே. இப்போது மட்டும் என்ன வாழ்கிறது? அதற்கும் மேலான பட்டங்களெல்லாம் கிடைத்தாகிவிட்டது. மீண்டும் கல்யாண காட்சி. சௌந்தர்யா கவனமாக பார்த்தாள். அட, தெரிந்த முகங்கள். மாப்பிள்ளையார்? அடடே, ராகவன். பெண் மங்களாக தெரிந்தாள். இன்னும் கூர்ந்து பார்த்தாள். ஆமாம், அவளேதான். சௌந்தர்யாதான். பெண் இன்னும் 5 வயது குறைவான சௌந்தர்யா. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தார்கள். காலில் மெட்டி அணிவித்தான், கோணினாள். இன்னும் என்னென்னவோ செய்தார்கள். இப்போது எல்லாம் மங்களாய். யாருடையதோ சீல்கை ஒலி கேட்கிறது. அவனுக்கு வலது கை சுண்டு விரலை கொடுத்துவிட்டு மணமேடையை அவன் பின்னால் சுற்றி சுற்றி வருகிறாள். எத்தனை முறை சுற்றினாள் என்பது இப்போது நினைவில்லை. யோசிக்கிறாள். எத்தனை முறை? புரோகிதரின் மந்திரங்கள் ஒன்றுவிடாமல் மூளையில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு இப்போது ஒலிக்கும்போது சுற்றியது எத்தனை முறை என்று நினைவில்லை. இதற்கும் சிரித்து கொண்டாள். வாயுவையும், கந்தர்வனையும், அக்னியையும், இந்திரனையும், வர்ணனையும், யமனையும், பூமியையும், சூரியனையும் சாட்சியாய் வைத்து அவளை அடைந்த ராகவன் அவர்கள் எல்லாரையும் பழி தீர்த்து கொண்டான். சௌந்தர்யாவை கடற்காற்று லேசாக உரசியது. பெண்ணே, என்னை மன்னித்து விடு. யமன் வந்து கைகூப்பி வணங்கினான். பெண்ணே, என்னை மன்னித்து விடு. எதிர் திசையில் வீழ்ந்து கொண்டிருந்த சூரியன், உன் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நான் விடைபெறுகிறேன். நீ ஒளிபெறு. என்னை மன்னித்து விடு. அலை வந்து மோதியது. நான் வர்ணனின் தூதுவன். உன் கண்களில் கண்ணீர் துளி வேண்டாம். அக்னியிடம் போ. வர்ணனை மன்னித்து விடு. மன்னிக்க வேண்டுமா? நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? யாரை மன்னிப்பது? நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? கேட்க வேண்டியது ஒருவன்தான். அதற்கும் அவசியமில்லை. அவனை மன்னித்து நான் என்ன வாரி கட்டி கொள்ளப் போகிறேன்? ஆனால் என்று கடைசியாக ஒருமுறை ராகவனை சந்திக்க வேண்டும். அவனுடைய அபாண்டமான பழிகளை நிறுத்தி கொள்ளச் சொல்லி வேண்டுகோள் விடுக்க. அதற்கு மேலும் அவன் நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க வேண்டும். குழந்தையின் பள்ளிக்கு செல்வதை பற்றியோ சந்திப்பதை பற்றியோ கவலை இல்லை. அங்கு போய் தரங்கெட்டவளுக்கு பிறந்த குழந்தை, ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்று எதற்கு நீலி கண்ணீர் வடிக்க வேண்டும்? சௌந்தர்யாவுக்கு படபடப்பாக வந்தது. சாலையில் ஏறி எதிர் திசைக்கு செல்ல நடை வேகம் கட்டினாள். வலது பக்கமிருந்து நேர் சாலையில் இடப்பக்கம் எந்த எழிலரசனும் தன் 2 சக்கர யமகாவின் வேகம் கூட்டி அவள் கடக்கு முன் தான் கடக்க முயற்சிக்க இருவர் வேகமும் நடுச்சாலைக்கு சற்று தள்ளி சந்தித்தன. சௌந்தர்யாவுக்கு எங்கோ வலித்தது. சாதாரண வழியாகத்தான் தெரிந்தது. ஆனால் நினைவை இழந்தாள். தோ பாருங்க, வரதட்சணை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். அதான் மாசம் மாசம் ரெகரிங் டெபாசிட் மாதிரி சுலையா 8000 கொண்டு வர போகிறாளே. 7-8 வருஷமாக சம்பாதிச்சதில் நிறைய நகை அவளே சேர்த்து வச்சிருப்பா. அதனாலே அது போடுங்கோ இது போடுங்கன்னு ஒன்றும் கேட்க வேண்டாம். அவளே என்ன போடுறாளோ அது போரும். மாதம் 8000னா வருஷத்துக்கு 96,000. 30 வருடம் வேலை செய்வா. மாதம் இப்போ வாங்குகிற கணக்குப்படியே பார்த்தாலும் ஆயுளுக்கு லட்சமாக சம்பாதிப்பா. சம்பளமும் ஏறிட்டே போகும். கிராஜிடி, பென்ஷன் எப்படி பார்த்தாலும் 15 லட்சம் தேரும்.
ஒன்றும் கொண்டு வராட்டியும் பரவாயில்லை. சாமிநாதன் மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டு தன் மகன் ராகவன் கல்யாணத்துக்கு சரி சொன்னார். ராகவன் இதை வெளிப்படையாகவே சொன்னபோது சௌந்தர்யாவுக்கு சீ என்றிருந்தது. சரி போகட்டும், இந்த மட்டில் உண்மை பேசுபவனாக இருக்கிறானே என்று சமாதானம் அடைந்தாள். பெண்கள் வேலைக்கு போவது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? பணம் வருதே, அதனாலே தொலைகிறதுன்னு விட வேண்டியதுதான். பணத்துக்காக அவளோட திமிரெல்லாம் சகிச்சிக்க வேண்டி இருக்கு. இந்த கேள்வியை ஏண்டா கேட்டோம் என்றிருந்தது சௌந்தர்யாவுக்கு. குடும்பத்தை நாம தான் காப்பாற்றுறோங்கிற பெருமையும் திமிரும் ஆம்பளைங்களுக்கு இல்லையா? அதில் என்ன தப்பு? ஆம்பளை ஆம்பளை தான், அடுப்பங்கரை அடுப்பங்கரை தான். இந்த மாதிரி பேச உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இல்லையே, எனக்கு இருக்குது. இவ்வளவு தூரம் நீ பேசுகிறதே எதனாலே யோசித்து பார்த்தியா? நான் உனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், அதுதான் உன்னை இப்படி பேச வைக்குது. சுதந்திரம் ஒன்றும் பொருள் இல்லை, நீங்கள் கொடுத்து நான் வாங்கிக்கிறதுக்கு. அது உணர்ச்சி. நான் என்ன சுதந்திரமாக உணர்றேன்? உங்களோட அடிமை இல்லைன்னு உணர்றேன். உங்கள் நிலையிலேயே கிடந்து மடிய வேண்டியவை இல்லைன்னு உணர்றேன். தோப்பார், என்னை பொறுத்த மட்டில் பெண்கள் சிஸ்காயின்ஸ் மாதிரி. ஆண்கள் நகர்த்துற போது தான் நகரணும், தானாகவே நகர முடியாது. நீங்கள் 18ஆம் நூற்றாண்டிலேயே நின்றுட்டு இருக்கிறதாலே பூமி சுற்றுறது நின்றுடாது. அடிப்பதற்கு கையை ஓங்கினான். நகர்ந்து கொண்டாள். லுக், கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறமா அசிங்கமாயிடும். சௌந்தர்யா அடங்கி வாங்கினால்னு யாரும் பேச நான் விட மாட்டேன். பேசுறதுன்னா சௌந்தர்யாவுக்கும் ராகவனுக்கும் கைகலப்புன்னு தான் யாரும் பேச வேண்டி வரும். 18ஆம் நூற்றாண்டின் ஆளாய்த்தான் நடந்து கொண்டான். இருவரும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி குழந்தை பேற்றை 2 வருடத்திற்கு தள்ளி வைத்திருந்தார்கள். அனந்தலட்சுமி அம்மா முதல் 6 மாதத்திற்கு முணுமுணுத்து கொண்டிருந்தாள். பிறகு வெளிப்படையாகவே புழுப்பூச்சியை காணோம் என்றும் மலடி என்றும் சத்தம் போட தொடங்கிய போது சௌந்தர்யா குன்றி போனாள். சுய நிர்ணயம் இல்லாத ராகவன் மாறி மாறி அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பிள்ளையா இருந்தான். சௌந்தர்யா, என்னங்க அம்மா பேசுறது தெரியுமில்ல, எது பற்றி? தெரியாத மாதிரி கேட்கிறியே. உங்கள் அம்மாவுக்கு எவ்வளவோ வம்பு உண்டு. அவங்க என்கிட்ட மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் பற்றியா பேச போகிறாங்க? இல்லை, நம்மோட ஒப்பந்தத்தை ரத்து செய்திடலாம்னு நான் முடிவு செஞ்சிட்டேன். நான் செய்யலையே, நான் புருஷன் இல்லையா? அடடே, அப்படியா? என்னை எரிச்சல் விட்டாதே. இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? அந்த ஒப்பந்தத்தை சும்மா புலம்பாதீங்க. நாம் போட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒப்பந்தத்தை நம்மளாலேயே காப்பாற்ற முடியலைன்னா அது பேடித்தனம். இப்போ நமக்கு உடனே குழந்தை வேணும், இல்லைன்னா அம்மா சொல்கிற மாதிரி செய்யணும். என்ன சொல்கிறாங்க? நீ 3 மாதத்துக்கு 3 நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் இருந்து ஆபீஸுக்கு போக வேண்டி வரும். அப்புறம் அவ்வளோதான். நீ என்ன சொல்கிற? மருமகளை கொடுமைப்படுத்த இப்படி ஒரு புது வழியை கண்டுபிடிச்ச அனந்தலட்சுமி அம்மாள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம். இவ்வளோ பிடிவாதம் உனக்கு வேண்டாம், அவ்வளோ அசட்டுத்தனம் உங்களுக்கும் வேண்டாம். ராகவன் அமைதியானான். அவள் கேட்டாள், நமது தாம்பத்திய வாழ்க்கையில் என்ன குறை கண்டீங்க? உடனே குழந்தை வேணும் என்ற உங்களோட குறையை தவிர வேறு எந்த சந்தோஷத்தில் குறை இருக்குது? கல்யாணம் பண்ண 1 வருஷத்தில் குழந்தைனா நம்ம 2 பேருக்குமே 2 பேர் மேலேயும் அலுப்பு வந்துடாதா? இதையெல்லாம் யோசித்து தானே முடிவு பண்ணினோம். இப்போ ஏன் மாறி மாறி பேசுகிறீங்க? அம்மா உன்னை மலடிங்கிறாங்க. சொல்லிட்டு போகட்டும், எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஒப்பந்தத்தை பற்றி சொல்லுங்க. என்னால் முடியாது, நீ வேணா சொல்லு. என்கிட்ட உங்கள் அம்மா எங்கே முகம் கொடுத்து பேசுகிறாங்க. தன் பையன் திறமைக்கு 2 லட்சம் ரொக்கமும் 50 பவுன் நகையும் அந்த அம்மாவுக்கு அல்பமாக தெரியுது. இன்னும் 50 பவுனும் 4 லட்சமும் போச்சேன்ற கவலையில் இடிஞ்சு போயிட்டாங்க. நான் சொன்னேன், வாழ்நாள் பூரா சேர்த்து சுமாராக 15 லட்சம் வரதட்சணை தரப்போகிறத மறந்துட்டீங்களேன்னு. எப்படி? 1ஆம் தேதி வரட்டும் சொல்கிறேன். ஓஹோ, அதை சொல்கிறியா? 6 மாதமாக பழகிவிட்டது. ஒவ்வொரு மாதமும் 4 நாள் அம்மா வீட்டிலிருந்து அலுவலகம் போனாள். முதல் மாதம் முடிந்து 1ஆம் தேதி வந்தபோது சம்பளத்தில் 700 ரூபாய் குறைந்தது. புருவத்தை உயர்த்தினார். நீங்கள் கேட்குறீங்களே, நானே சொல்லட்டுமா? என்ன? இல்லை, பணம் ஏன் குறைகிறதுன்னு. ஏன்? ஒரு நாளைக்கு இங்கே போர்டிங் லாட்ஜிங் 125 ரூபாய், 4 நாள் தங்க 500. அப்பா பணமாக வாங்கிக்கலை. சரின்னு வீட்டு ஜாமான்களை வாங்கி கொடுத்துட்டேன். ஆபீஸுக்கு 2 பஸ் மாறணும். அதனால் காலையில் தினமும் ஆட்டோ 50 ரூபாய். 4 நாளைக்கு 200 போக மொத்தம் 700. இந்த 200 ரூபாயை மிச்சப்படுத்தி இருக்கலாம். வெடித்தாள். இந்த 4 நாளில் என்னோட உடம்பு கஷ்டமும் மன கஷ்டமும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல மகனாக நடந்துக்கிற உங்களுக்கு நல்ல புருஷனாக நடந்துக்க தெரியலையே. அடுத்த மாதத்திலிருந்து ஏன் குறைகிறது என்று கேட்கவில்லை. கேட்டால் இன்னும் குறைந்து விடுமோ என்று பயந்தான். சௌந்தர்யா கட்டிலில் புரண்டு படுத்தாள்.
எழிலரசன் நாற்காலியை பின்னுக்கு தள்ளி உட்கார்ந்தான். மயக்கம் தெளியாத நிலையிலும் முகம் தெளிவாக இருந்தது. முகத்தில் ஒரு புன்சிரிப்பு தோன்றி மறைந்தது. அந்த அளவில் விபரீதமாய் ஏதும் நடக்காமல் போனதே என்று தனக்கு தெரிந்த தெய்வங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னான். சௌந்தர்யா முகத்தை சுளித்தாள். பாவம், வலிக்கிறதோ? ஒரு வினாடியில் முகத்தில் மீண்டும் தெளிவு, மீண்டும் வலியை வெளிப்படுத்தும் தோற்றம். வலி. ராகவனை கைப்பிடித்த நாளிலிருந்து நாளும் ஒரு வலி, தினமும் ஒரு பிரச்சனை. வலியையும் பிரச்சனையையும் தீர்க்க அஷ்டதிக்கு பாலகர்களும் வரவில்லை, அம்மா அப்பாவும் வரவில்லை. கல்யாணம் முடிந்த கையோடு இவர்கள் கடமையும் உடைந்தது. கன்னிகாதானம் செய்த போது கை கழுவி கொண்டார்கள். எல்லா பெண்களின் வாழ்வைப் போலவே தன் வாழ்விலும் இவர்களின் இறுதி கடமை கல்யாணமாகவே போய்விட்டது. இதற்கு மேல் இவர்களுடைய உதவி கிடைக்காமல் போனது இயல்புதான். இவர்கள் மன இயல்புக்கும் பொருத்தமானதுதான். நமது மரபுப்படி திருமண மரபே அப்பாவை சார்ந்தும் பின் கணவரை சார்ந்தும் வயோதிகத்தில் பிள்ளைகளை சார்ந்து வாழ்ந்தே தொலைப்பது என்னும் சாபக்கேடு. தப்பித்தவறி கூட இது ஏன் என்று யாரும் கேட்கவில்லை. யாராவது கேட்டாலும் அது அப்படித்தான் என்று பதில் சொன்னார்கள். தன்னால் இது முடியாது, நான் வேறு. மரபு ரீதியாக தன்னால் ஒத்துப்போக முடியாது. அர்த்தமில்லாத அபத்தங்களை ஒப்புக்கொள்ள முடியாது. ராகவன் வேறு. மரபு ரீதியாக வரும் எல்லா அபத்தங்களுக்கும் மனித மன இயல்புகள் ஒத்துப்போக வேண்டும் என்று அடம்பிடிப்பவன். கல்லானாலும் கணவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்தான். இது 11ஆம் நூற்றாண்டில்லை. புல்லானாலும் புருஷன் என்பதை ஒப்புக்கொள்ள முடியவே முடியாது. புல்தான். இது 13ஆம் நூற்றாண்டில்லை. கணவனின் விருப்பத்திற்கு மேலாக ஒன்றுமில்லை. இது முட்டாள்தனம். இது 15ஆம் நூற்றாண்டில்லை. இந்த பிரபஞ்சத்தை ஈன்றடிக்கிற திவ்ய பேரொளியே, நீதான் எங்கள் புத்தியை தூண்டி இயக்குகிறாய். உன்னை போற்றுகிறோம். மரம், வயலில் ஆடும் நாற்றுகள் கூ கூவென்று வயல்வெளி நிரம்ப கூவுகிற கோட்டான், கண்ணுக்கெட்டிய வரையில் பறந்து கிடக்கிற வெளி, மடையில் சலசலவென்று பாய்கிற நீர் எல்லாம் உன்னால் தான் இயங்குகிறது. காயத்ரி ஜபம் சொல்லிவிட்டு காலித்தனமாய் பேசினான். அதன் பொருள் என்னவென்று அவனுக்கு தெரியுமா? அவன் உச்சரிப்பதும் பூஜிப்பதும் ஸ்பஷ்டமாக, ஆனால் இயந்திர கதியாக இருப்பது தனக்கு தெரிவது போல் அவனுக்கு தெரியுமா? இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கும் திவ்ய பேரொளியை பற்றி கவலை கொண்ட அளவுக்கு கண்ணுக்கு முன்னே நிற்கும் அவனை போன்றோர் ஒளியே சக்தி என்று வர்ணிக்கப்படும் பெண்ணுக்காக கவலை கொண்டானா? வர்ணனைக்காகத்தான், வாழ்க்கைக்காக இல்லை. வழிகளுக்கிடையேயும் வசந்தம் வந்தது. வசந்த் பிறந்தான். குழந்தையையும் பார்த்து கொண்டு அலுவலகமும் சென்று வந்து வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு மாமனார் மாமியாரையும் பேணி விளைவு அலுப்புதான். எதை கண்டாலும் எரிச்சல்தான். வசந்திற்கு 1 வயது ஆகும் வரை விடுப்பு எடுத்துக்கொண்டே இருந்தாள். மதியம் உணவுக்கு பின் படிக்கத் தொடங்கினாள். தினம் ஒரு புத்தகமாக படித்தாள். யார் இந்த மகரந்தன்? இவ்வளவு நன்றாய் எழுதுகிறானே. சிந்தனைகளும் தெளிவாய். மகரந்தனின் சிறுகதைகள் புத்தகத்தை படித்துவிட்டு கடிதம் எழுதினாள். மனித மன இயல்புகளை மகோன்னதமாய் படம் பிடிக்கும் மகரந்தனுக்கு என்று தொடங்கி தான் ஒப்புக்கொள்கிற விஷயத்தையும் ஒப்புக்கொள்ள முடியாத விஷயத்தையும் காரண காரியங்களோடு 8 பக்கங்களுக்கு எழுதி அஞ்சலிட்டார். 4ஆம் நாள் மகரந்தனிடமிருந்து பதில் கடிதம். சகோதரி சௌந்தர்யாவுக்கு வணக்கம். நீங்கள் ஒப்புக்கொள்ள முடியாததாக தெரிவித்திருந்த தகவல்களில் சிலவற்றை இப்போது நானும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்கான ஒப்புதலே இந்த கடிதம். மாற்றம்தான் நிரந்தரம். மாற்றிக்கொள்வதில்தான் நியாயமும் நீதியும். அப்போது சரியென தோன்றிய சில கருத்துக்கள் இப்போது சரியில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. இது குறித்து எழுதுவதை விட நேரமிருந்தால் விவாதிப்பதே பொருத்தமானது. சந்திப்பதற்கு நேரம் கேட்டு கடிதம் எழுதி பதில் பெற்று அன்று மாலையே 4:30 மணிக்கு செல்வதென தீர்மானித்தாள். புறப்படும் போது வசந்தையும் தூக்கி கொண்டு கிளம்பினாள். இந்த நேரத்தில் எங்கே புறப்படுற? அனந்தலட்சுமி வழியை மறைத்து கொண்டு கேட்டாள். வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. விளக்கி சொல்கிற அளவுக்கு நேரமும் இல்லை. அவன் வந்தா என்னன்னு சொல்கிறது? அவன்னா உன் புருஷன். மகரந்தங்கிற எழுத்தாளரை பார்க்க போயிருக்கிறதா சொல்லுங்க. இதை என்கிட்ட சொன்னால் எனக்கு புரியாதா? சௌந்தர்யா பதில் சொல்லவில்லை. மாமியார் மாமனார் போலவே முணுமுணுத்து கொண்டு சென்றார்கள். செல்லும் வழியில் வசந்தை தன் அம்மாவிடம் விட்டுவிட்டு சென்றாள். நமஸ்காரம், நான் தான் சௌந்தர்யா, உங்கள் வாசகி. வணக்கம், வாருங்கள், அமருங்கள். நேற்று தான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன். கிடைத்தது. இன்று காலை கிடைத்ததும் இன்றே சந்தித்தால் என்ன என்று தோன்றியது. நீங்கள் தான் எழுதியிருந்தீர்களே, ஞாயிறு தவிர வேறு நாட்களில் மாலை 4 மணிக்கு மேல் 9 மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று. என்ன சாப்பிடுகிறீர்கள்? தேநீரா குழம்பியா? இது 2ஐ தவிர வேறு ஏதும் இல்லையா? நான்
சம்பிரதாயமாக சொன்னதை வைத்து தன்னை எவ்வளவு சாமர்த்தியமாக மடக்குகிறாள் என்ற ஆச்சரியம் அவன் முகத்தில் தெரிந்தது. மன்னிக்க வேண்டும். என்ன சாப்பிடுகிறீர்கள்? நான் கேட்பதை தந்துவிட முடியுமா? ஐயோ சௌந்தர்யா, என்ன இது? ஏன் இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறீர்கள்? சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தான். சௌந்தர்யா புன்முறுவலுடன் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். பால், சர்க்கரை, தேயிலை, குழம்பித்தூள், தண்ணீர், எலுமிச்சம்பழம், பாத்திரங்கள், நான், நீங்கள். ஐயையோ, பதிலுக்கு நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களா? மகரந்தன் மீண்டும் சிரித்தான். சர்பத் குடிக்கிறேனே, ஒரு நிமிடத்தில் தருகிறேன். எழுந்திருந்த மகரந்தனை நான் தயாரிக்கலாமா என்று கேட்டால் புருவத்தை விழிமலர உயர்த்தினான். இது சர்க்கரை, இது என்று அவன் சொன்னபோது கத்தி என்று அவள் சொல்லிவிட்டு வார்த்தைகளை ஏன் வீணாக்கிறீர்கள் என்று சர்பத் தயாரிப்பதில் ஈடுபட்டாள். தனக்கே தன் செயல்களை பார்த்து ஆச்சரியமாக உணர்ந்தாள். இன்னும் பழகி 10 நிமிடம் ஆகவில்லை. அதற்குள் ஒரு 3வது மனிதனின் சமையற்கட்டில் சர்பத்து தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவாதீனமான தன்மை, தன்னுள் ஊறிய விஷயம், தன்னை சார்ந்த மனிதர்களாக உணரும்போது யுகம் யுகமாய் உடனிருந்தது போன்ற ஒரு பிரமை. அவர்கள் அப்படி உணர்கிறார்களா இல்லையா என்பது பற்றி இந்த மனதுக்கு கவலையே இல்லை. உங்களை தவிர உங்களுடன் வேறு யாருமே இல்லையா? நீங்கள் இருக்கிறீர்களே. ஐயோ மிஸ்டர் மகரந்தன், சாரி, குழந்தைகள் பள்ளிக்கு போயிருக்கிறார்கள். உங்கள் மனைவி? மகரந்தன் அமைதியாக இருந்தான். என்ன? இறக்கையில்லா பறவைகள் கதை படித்திருக்கிறீர்களா? படித்தேன். அதில் வரும் கோகிலின் கதைதான் என் கதையும். ஐயாம் சாரி. விடுங்கள். ஏதாவது கதையை வைத்துக்கொண்டு உங்கள் பிரச்சனையை பேசலாமா? இல்லை, நேரடியாகவே சொல்கிறீர்களா? பிரச்சனையா? சௌந்தர்யா விழி உயர்த்தினாள். தோ பாருங்க மேடம், என்னிடம் நீங்கள் மறைக்க வேண்டாம். ஒரு பெண் சாதாரணமாய் கதையை படித்துவிட்டு அது குறித்து மட்டுமே விவாதிக்க வரும் அளவிற்கு நம் சமூகம் இன்னும் முன்னேறிவிடவில்லை. பரவாயில்லை, சொல்லுங்கள். ஒரு கதையிலிருந்தே தொடங்குகிறேனே, சொல்லுங்கள். நீங்கள் எழுதிய ஒரு விடலையின் காதல் கதை. 20 வயதும் 18 வயதும் காதலுக்காக தங்கள் சாதி சம்பிரதாயம் எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகின்றன. இங்கே கதையை முடித்திருக்கிறீர்கள். தப்புமா? கதை அங்கேதான் தொடங்குகின்றது. எந்த பாதுகாப்பும் இல்லாத இந்த சமூகத்தில் இவர்கள் என்ன செய்துவிட முடியும்? இந்த கேள்வியை எழுப்புவதுதான் என் நோக்கம். அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ள தூண்டினால்தான் எனக்கு வெற்றி. கரெக்ட், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். காதலும் காதலர்களும் இணைவதுடன் வெற்றி கிடைத்து விடுவதில்லை. குடும்பம் தன் சொந்த காரணங்களுக்காக அங்கீகரிக்க முடியாமல் இருப்பதுதான் இயல்பு என்று நினைத்தாலும் சமூக அங்கீகாரம் அவர்களுக்கு அவசியம். சமூக அங்கீகாரத்துக்கு அவர்களுக்கு பொருளாதார பின்னணி தேவைப்படுகிறது. இது தப்பி தவறி கிடைத்துவிட்டாலும் சாதிய அபத்தங்கள் சமூக அங்கீகாரத்துக்கு குறுக்கே நிற்கிறது. இவ்வளவையும் கடந்து வந்த பிறகு இலசுகள் தங்கள் சாதி கலாச்சார மனப்பான்மையிலிருந்து விடுபட முடியாமல் சூட்சும மனநிலையில் கஷ்டப்படலாம். அவர்களை தாங்கள் கண்டது காதல் இல்லை, ஒரு மயக்கம் என்று உணரும்போது தோல்வி அடைந்து விடுகிறார்கள், அழுத்து போய் விடுகிறார்கள். இது உங்கள் கதையா? அவசரப்படுகிறீர்களே. நான் காதலிக்கவில்லை. சாரி, ஒருதனை காதலிக்கவில்லை. என்னுடைய காதல் விஷயம் வேறு. பார்ப்பவர், உணர்வது, உணரப்படுபவர் என்று எல்லோரையும் காதலித்து தீர்க்கும் ஆள் நான். இப்போது நான் சொல்ல வந்தது வேறு. திருமணத்திற்கு பின் என் வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாய் அமையவில்லை. என் கணவன் நல்லவன் இல்லை. நல்லவன் வேஷம் போடுகிறான். எனக்கும் அவனுக்கும் எந்த விஷயத்திலும் ஒத்துப்போகவில்லை. விரைவில் பிரிந்துவிட முடிவு செய்திருக்கிறேன். மகரந்தன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சற்று நேரம் மௌனத்திற்கு பின் கேட்டான். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரச்சனையுடன் சம்பந்தப்பட்ட நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் முடிவு செய்துவிட்டேன். இருந்தாலும் என் முடிவு தவறோ என்று ஓர் உறுத்தல். அதான் உங்களைப் போன்ற யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். உங்களுக்கு வேறு நண்பர்கள் யாரும் நிறைய இருக்கிறார்கள். யாரும் அருகில் இல்லை. இருந்தாலும் யாரும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். உங்களை கொடுமைப்படுத்துகிறார்களா? கொடுமைப்படுத்துவது என்றால் நேரடியாக அடிப்பது, உதைப்பதுதான் என்றில்லை என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். என் இயல்புக்கும் என் கணவரின் இயல்புக்கும் சற்றும் பொருத்தமில்லை. முன்பெல்லாம் பெண்ணுக்கென்று தனியாக இயல்புகள் இருந்திருக்க முடியாது. எனவே குமுறிக்கொண்டே செயலற்று இருந்திருப்பார்கள். என்னால் அப்படி போக முடியவில்லை. நான் உங்களுக்கு எப்படி உதவலாம் என்று யோசிக்க வேண்டும். எந்த உதவியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கு வேண்டுவது ஆத்மார்த்தமான லிஃப்ட் சர்வீஸ் தான். தேவையான போதெல்லாம் உங்களிடம் வருகிறேன். இந்த பிரச்சனைகள் குறித்து நீங்கள் நிறைய யோசித்திருக்கிறீர்கள், நிறைய உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் எழுத்துக்களில் காண முடிந்தது. உங்கள் சொந்த கதையையும் படித்திருக்கிறேன் என்பது இப்போது நீங்கள் சொன்ன பிறகு புரிகிறது. எனவே என் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள நீங்கள் பொருத்தமானவர். சரி,
நான் புறப்படட்டுமா? பேருந்து நிறுத்தம் வரை உடன் வந்தான். மணி 8 இருந்தது. உங்கள் குழந்தைகள் ஏன் இன்னும் வரவில்லை? இன்றைக்கு அவர்கள் கல்வி சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். வரும் நேரம்தான். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு சொன்னான். இன்னும் நன்றாக யோசியுங்கள். பொறுமையாக முடிவெடுங்கள். பெண்கள் தனியாக வாழ்வது முடியுமா? யோசியுங்கள். உங்கள் மனநிலைக்கு பொருத்தமாய் முடிவெடுங்கள். தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்கள். பேருந்து வந்தது. கைகூப்பி விடை பெற்றாள். நேரமானதால் நேராக வீட்டிற்கு சென்றால் குழந்தையை கூட்டிச் செல்லவில்லை. வீடு சென்று சேர்ந்தபோது ராகவன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான். மணி என்ன? இருட்டாக இருக்கிறது, பார்க்க முடியவில்லை. உள்ளே போய் சொல்லட்டுமா? உன் திமிருக்கு அளவே இல்லையா? இன்னைக்கு 2ல் 1 முடிவு செஞ்சாகணும். என்ன முடிவு? 9:30 மணிக்கு வர்ற? இதுவரைக்கும் எவனோட சுத்திட்டு வர்ற? வார்த்தையை அடக்கி பேசுங்க. இப்படியே செஞ்சிட்டு இருந்தேன்னா உன்னை நான் டைவர்ஸ் செய்ய வேண்டி வரும். சௌந்தர்யா 2 கையையும் கூப்பினாள். உடனே அதை செய்யுங்கள். கொத்தாக அவள் முடியை பற்றினான். அவன் கையை தட்டிவிட்டாள். ராகவனுக்கு அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று புரியவில்லை. வெளியில போடி, உள்ளே நுழையாதே. எவன் கூட சுத்திட்டு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம சம்பிரதாயத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கின அந்த படவா மகரந்தன் கூட கொஞ்சிட்டு வந்து வெக்கமில்லாமல் நிற்கிற. அவனுக்கு விவரம் தெரியாமல் இல்லை. மகரந்தன் கதைகளை படித்திருக்கிறான். அமைதியாகவும் உறுதியாகவும் பதில் சொன்னாள். தோ பாருங்க, கண்டவங்க பேரெல்லாம் வீணா என்ன ஏன் இழுக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வரலை. சத்தமில்லாமல் விலகிடலாம். உள்ளே நுழையவில்லை. வெளியேறினாள். உள்ளே நுழைந்தாள். அப்பா எதிர்கொண்டார். என்னம்மா இந்த நேரத்தில்? நிரந்தரமாக வந்துட்டேன். அப்படின்னா? உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கும் அவனுக்கும் ஒத்து போகலேன்னு. நீங்களும் எல்லாம் சரியாக போயிடும்னு தட்டி கழிச்சேல். இப்போ எல்லாம் சரியாக போயிடுச்சு. என்ன ஆச்சு? அம்மா அதிர்ச்சியாக கேட்டாள். 2 பேரும் பிரிஞ்சிட போகிறோம். பிரிஞ்சு என் காலிலேயே நிற்க போகிறேன். நீ வேலையில் இருக்கேங்கிற திமிரில் நடந்துக்கிற. உன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற அகம்பாவம். நம்ம ஜாதி நிறுத்துங்க. நீங்களும் ராகவனும் ஒரே ஜாதி தான். நான் வேற ஜாதி. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்னு நினைச்சேன். அது சரிபடாதுன்னு புரிகிறது. காலையில் வரைக்கும் தங்கிக்கலாமா? இல்லை. அப்பா கோபமாய் தன் அறைக்குள் நுழைந்தார். கதவை அவர் கன்னத்தில் சாத்தி கொண்டார். காலை வசந்துடன் புறப்பட்டாள். அம்மா எழுந்து வந்து அழுதாள். எங்கடி போவே? இவளாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் உடைந்தாள். அம்மா, நீயும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் இப்போ வாழ்க்கையை தொடங்கியிருந்தா இந்த முடிவைத்தான் எடுத்திருப்ப. சந்தேகத்துக்கு ஆளாகி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதை விட ஒரேடியாக செத்து போகிறது ரொம்ப மேல். ஆனால் ஆம்பளைங்களோட சந்தேகத்துக்காக நாம ஏன் சாகணும்? அம்மா கன்னத்தை துடைத்து கொண்டாள். உன் மனசுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. தைரியமாயிரு. உடைஞ்சிடாதே. இந்த தலைமுறைக்காரா சொல்கிறது செய்கிறது எதுவுமே எனக்கு முழுசா புரியல. ஆனால் ஒன்று புரிகிறது, காலம் மாறிண்டே வருது, வாழ்க்கையும் மாறிண்டே வருது. நீ மட்டும் இல்லை, உன்னோட பேச்சு பாசை எல்லாமே மாறிண்டு வருது. மாற்றம் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்க வேண்டியது தான். ஆனால் அம்மா பேச்சை நிறுத்திவிட்டு புடவையை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டாள். சௌந்தர்யா இப்போதுதான் முதலாக வாழ்க்கையை தொடங்கிய புது பயணம் செல்பவள் போல புறப்பட்டாள். பெண்கள் விடுதிக்கு சென்று பெயரை பதிவு செய்து கொள்ள வசந்த் தடையாக இருந்தான். 4 நாட்கள் சரோஜாவுடன் தங்கினாள். குறைந்த வாடகையில் ஒரு அறையும் சமையற்கட்டும் உள்ள வீடு பார்த்து வலைகளை அடகு வைத்து முன்பணம் கட்டினாள். வசந்தை குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்தாள். காலை 9 மணி முதல் மாலை 5:30 வரை பார்த்துக்கொள்ள காப்பகத்தில் ஏற்பாடு. வங்கிக்கு சென்று தன் விடுப்பை ரத்து செய்து மறுநாள் முதல் பணிக்கு செல்ல துவங்கினாள். வழக்கு 2 வருடம் நடந்தது. ராகவன் சற்று கௌரவமாகவே நடந்து கொண்டான். வரதட்சணையை திருப்பி தராவிட்டாலும் அவள் கொண்டு வந்திருந்த நகைகளை வழக்கறிஞர் மூலம் அனுப்பி வைத்தான். வழக்கு முடிவு பெறும் நிலையில் நீதிபதி கேட்டார். குழந்தையின் பராமரிப்புக்காக பணம் ஏதும் கோர விரும்புகிறீர்களா? வேண்டாம், என் சம்பாத்தியத்திலேயே பராமரிக்க முடியும். ராகவன், குழந்தையின் பள்ளியில் சென்று குழந்தையை பார்த்து செல்வதில் உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் உண்டா? இல்லை. மனமுறிவு வேண்டாம் என்ற ரீதியில் மீண்டும் யோசிக்கவும் சமாதானமாக போகவும் விரும்புகிறீர்களா? இல்லை. சட்ட அனுமதியுடன் சம்பிரதாயமாக மனமுறிவு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சரோஜா சொன்னாள். பராமரிப்பு செலவுக்காக பணம் கேட்டிருக்கலாமே. என் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அவன் கையால் பணம் வாங்கி என் சுயமரியாதையை இழக்க விரும்பவில்லை. சௌந்தர்யா வலியுடன் ஏதோ முணுமுணுத்தாள். எழிலரசன் எழுந்து அருகில் வந்தான். கண்ணை திறந்து பார்த்தபோது எழிலரசன் புன்னகையுடன் நின்றிருந்தான். மருத்துவமனை சூழல் புரிந்தது. என்ன நேர்ந்தது என்பது மெதுவாக புரிந்தது. வணக்கம், நான் எழிலரசன். கையை தூக்க முடியவில்லை. கால்களும் படுக்கையில் கட்டி போட்டது போன்ற வலி. வணக்கம், நான் சௌந்தர்யா. எனக்கு எல்லாம் தெரியும். அமைதியாக இருங்கள். விபத்து எப்போது நடந்தது? முந்தா நாள் காலை 9:30 மணிக்கு. ஐயோ, பயப்படாதீர்கள். உங்கள் அலுவலகத்தில் தகவல் சொல்லிவிட்டேன். இரவு நேரங்களில் குழந்தையை பார்த்து கொள்ளவும் ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
உங்களுக்கு எப்படி உங்கள் கைப்பையில் முகவரி கிடைத்தது? எனக்கு சாதாரண அடிதான். உங்களுக்குத்தான் 15 நாள் ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கும். அவள் காலில் ஒரு அடி நீளத்திற்கு மாவு கட்டு போட்டிருப்பதை உணர்ந்தாள். சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தான். உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு. என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். என்னுடைய மனநிலையில் நான் தான் அவசரப்பட்டு விட்டேன். தினமும் 5-6 மணி நேரம் எழிலரசன் அவளுடன் இருந்தான். மாலை வேளைகளில் வசந்தை தூக்கி வந்தான். அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரி வசந்தை பார்த்து கொள்வதாக சொன்னான். ஒரு வாரத்திற்கு பின் மனமும் உடலும் உற்சாகம் பெற்றன. நீங்க என்ன செய்கிறீர்கள்? சொந்தமாக ஸ்டுடியோ வச்சிருக்கேன். சினிமா ஸ்டுடியோவா? இல்லை, போட்டோ ஸ்டுடியோ. நான் தெரியும். வங்கியில் பணியாற்றுகிறீர்கள். குழந்தையுடன் தனியாக இருக்கிறீர்கள். சற்று தயக்கத்திற்கு பின் கேட்டான். ஏன் தனியாக இருக்கிறீர்கள்? இல்லையே, எப்போதும் யாருடனாவது தானே இருக்கிறேன். நான் அதை சொல்லவில்லை. மீண்டும் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? அவன் சொன்ன மீண்டும் என்ற வார்த்தையிலிருந்து அவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டார். ஐ ஆம் சாரி. நீங்கள் இதை விரும்பவில்லை என்றால் வேறு ஏதாவது பேசலாம். அதெல்லாம் ஒன்றுமில்லை. இப்போதுதான் சட்டப்படி எல்லாம் முடிஞ்சது. அவசரமாக ஏதாவது செய்தால் பின் அதுவே பிரச்சனை ஆகிவிடும். இன்னொன்று, என் நிலைமை தெரிஞ்ச, என் மனசை புரிஞ்சுக்கிட்ட யாராவது ஒரு துணை கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இப்படி தினமும் ஏதாவது பேசினார்கள். 15 நாட்கள் வெளியுலகத்தை பார்க்காமல் மருத்துவமனை சிறையில் தன்னால் இருக்க முடிந்ததற்கு நிச்சயம் எழிலரசன் தான் காரணம். மகரந்தன், சரோஜா, அம்மா ஒவ்வொருவராக ஒவ்வொரு நாள் வந்து போனார்கள். அம்மா வழக்கம்போல் அழுது தீர்த்து விட்டு போனாள். விபத்துக்கு காரணமானவனை எல்லா சாபங்களுக்கும் உள்ளாக்கினாள். நல்ல வேளை அவள் வந்தபோது எழிலரசன் இல்லை. மகரந்தன் வந்து 2 மணி நேரம் அமர்ந்து எல்லாவற்றையும் பேசிவிட்டு விரைவில் குணமடைய வாழ்த்துவிட்டு போனான். இன்றைக்கு டாக்டர் என்ன சொன்னார்? எழிலரசன் வந்ததும் கேட்டான். கட்டு பிரித்து விட்டார். ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்க சொன்னார். நாளைக்கு போயிடலாமா? எழிலரசன் முகத்தில் திடீரென்று இருள் கவிழ்ந்தது. என்ன ஆச்சு? ஏன் என்னவோ போல இருக்கீங்க? நான் எப்படி சொல்கிறதுனே தெரியலை. இந்த 15 நாளாக தான் வாழ்க்கைனா என்ன, பொறுப்புனா என்னன்னே எனக்கு புரிய ஆரம்பித்தது. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்க. ஆனால் என்னை ரொம்ப சார்ஜ் பண்ணிட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? நான் உங்களை நேரடியாகவே கேட்கிறேன். என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு தெரியவே தெரியாதே. அதுக்குள்ளே எப்படி அபிப்பிராயம் சொல்கிறது? ஒன்றும் அவசரமில்லை. மெதுவாக யோசித்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அபிப்பிராயம் சொன்னால் போதும். அபிப்பிராயம் சொல்லி நீங்கள் என்னை காதலிக்கிறீர்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐயோ பாவம், நம்மளால் இவளுக்கு விபத்து நடந்துருச்சே, ஏதாவது செய்யணுங்கிற அனுதாபமா? அப்படியும் இல்லைங்க. வேற என்னதான்னு சொல்லுங்களேன். என்னன்னு சொல்கிறது? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஓரளவுக்கு விசாரிச்சும் நிறைய ஊகிச்சும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது இப்போ ஏங்க அதெல்லாம்? சரி விடுங்க. என்னை உங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல. என் கடமையை நான் செஞ்சேன். ஆனால் எங்கூட எப்பவும் நட்பாக இருங்க. நீங்கள் ஏன் எழிலரசன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அது ஒரு கதைங்க. ஒரு பொண்ணை நான் நேசித்தேன். ரொம்ப நாள் பழகினோம். விதி விளையாடிடுச்சு. வேற ஒருத்தனே கட்டிக்கிட்டா. பிடிவாதமாக கல்யாணம் வேணாம்னு 34 வயது வளர்ந்துட்டேன். இது வரைக்கும் பொண்ணுன்னா சுயமாக நிற்காது, அண்டித்தான் பொழைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த பிறகு என் எண்ணம் மாறிடுச்சு. ஆசை துளிர்விட ஆரம்பித்தது. அதான் சொல்லிட்டேன். ஒன்றும் அவசரமாக முடிவு செய்ய வேணாங்க. யோசித்து செய்யுங்க. தீவிரமாய் 3 மாதம் யோசித்தாள். முடிந்த போதெல்லாம் அவனை சந்தித்து புரிந்து கொள்ள முயற்சித்தாள். நான் டைவர்ஸ் ஆனவங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? இல்லை, திமிர் பிடிச்சவ, அகம்பாவம், கர்வம், ஆணவம், இதில் ஏதாவது பிடிச்சவ அப்படின்னு அதெல்லாம் மனசு தாங்க. மனசு பொருந்தலைன்னா யார் என்னங்க செய்ய முடியும்? உங்கள் மனசு பொருந்தாமல் தான் அந்த முடிவுக்கு போயிருப்பீங்க. நாம் இணைஞ்சி நம்ம மனசும் பின்னாடி பொருந்தாமல் போயிடுச்சுன்னா நல்லதையும் நினைப்போமே. நல்லதுக்குத்தான் இதையும் நினைக்கிறேன். அதை அப்போ பார்த்துக்கலாங்க. சரி, நாம் நினைக்கிறத பற்றி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நல்ல முடிவு தானுங்களே, நல்ல முடிவு தான். நாள் குறித்து ஏற்பாடு செஞ்சிடாலாங்களா? எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஐயருக்கு சொல்லிடட்டுமா? புரோகிதர் வேண்டாம். ஏங்க, இதுக்கு மந்திரம் சொல்ல புரோகிதருக்கு தெரியாது. என்ன சொல்கிறீங்க? அவர் வாயு முதல் கணவன், கந்தர்வன் 2வது கணவன், அக்னி 3வது, ராகவன் 4வது, எழிலரசன் 5வதுன்னு சொல்ல மாட்டார். வழக்கம்போல் எழிலரசன் 4வதுன்னு தான் சொல்வார். யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு 4 நல்ல வார்த்தை சொல்லி வச்சு முடிச்சிடலாங்களா?
பெரியவங்கன்னா அரசியலில் சீர்திருத்தத்தில்னு வேணாங்க, அவங்க சொந்த பிரலாபங்களை எல்லாம் கொட்டி நிலைமையை மோசமாக்கிடுவாங்க. எழிலரசன் சற்று அமைதியாக இருந்தான். பிறகு தொடர்ந்தான். திருமண பதிவாளர் அலுவலகத்திலேயே முடிச்சிடலாமா? அதுவும் எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஏங்க, விருப்பப்படுறோம் இணைகிறோம், ஒரு நாளைக்கு விரும்பலை பிரிஞ்சிடுறோங்கிற போது சட்டமும் குறுக்க நிற்கக்கூடாது, சம்பிரதாயமும் குறுக்க நிற்கக்கூடாது. புரியுதுங்க. சற்று நிறுத்தி விட்டு தொடர்ந்தான். ஆனால் சமூகம் அங்கீகரிக்கணுங்களே. சௌந்தர்யா சிரித்தாள், சத்தம் போட்டு சிரித்தாள். என்னங்க, நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்கன்னு நீங்களே நல்லா யோசித்து பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் நான் குழந்தையோடு புறப்பட்டு உங்கள் இடத்துக்கு வந்துடுறேன். யோசிக்கிறேங்க, நல்லா யோசிக்கிறேன், நல்ல முடிவோடு வரேன். எழிலரசன் புறப்பட்டான். சௌந்தர்யா புன்னகையுடன் வழி அனுப்பினார். வசந்த் டாட்டா காட்டினான். இத்துடன் இரவுகள் உதிரும் சிறுகதை நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த சிறுகதையை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.